உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மகரம் ராசி, இந்த ராசியோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? தான் மட்டுமே ரொம்ப யோக்கியன் நல்லவன்ற மாதிரி எல்லாம் சொல்லி அந்த நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு பண்பு. அந்த பொண்ணை வந்து இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. சந்தேகப்படுவாங்க, அதனால வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். சனி ராசிகளுக்கு வந்து இந்த மகரம் கும்பம் ரெண்டுக்குமே. இதே மகரம் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆணை எப்படி வச்சு? பெண்ணாக இருந்தாலும் இதே நிலைமை தான். அந்த ஹஸ்பண்டை முதல்ல ஆகா ஓஹோன்னு அப்படி ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. போகிற இடமெல்லாம் அவங்க பின்னாடியே போயிருப்பாங்க. கல்யாணம் முடித்தோடனே அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இந்த வேலை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே 10 to 5 ஜாபுக்கு அனுப்பிட்டு அப்படியே 5 மணிக்கு கையோட கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவாங்க. மகர ராசிக்காரங்க ரொம்ப மென்மையாக பேசுவாங்க. ஆனால் ஒவ்வொன்றும் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கக்கூடிய சட்டங்களாகத்தான் இருக்கும். இந்த ராசிக்காரங்க பொருந்தி போவாங்க திருமண வாழ்க்கை. இவங்களுக்கு வந்து ரிஷபம் கன்னி அது ரெண்டும் வந்து பொருந்தி போகும். எந்த ராசி உங்களுக்கு செட்டே ஆகாது லைஃப்லாம்? செட்டே ஆகாது. ஏன்னா அந்த மேஷராசியோட வேகம் வந்து மகர ராசியினுடைய அந்த மந்த குணம், சனிக்குரிய மந்த குணத்துக்கு கொஞ்சம் கூட பொருந்தாது. இவங்களுக்கான நட்பு வட்டம் எப்படி இருக்கும்? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் யாரையும் இவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நம்புவாங்க. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க முனைவர் திருமதி ராஜேஸ்வரி மேடம் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ மகரம் ராசி, இந்த ராசியோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுக்கான ஜாதகம் பொருத்தம் எப்படி இருக்கும்? மகர ராசியினுடைய திருமண வாழ்க்கை பொதுவாக நல்லா இருக்கும். ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு சில வெளி பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஆனால் அது வந்து அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்காது. மகர கும்ப ராசிக்கு பொதுவாகவே ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வெளியில் சில தொடர்புகள் அல்லது சில நட்புகள் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு போகும். அது வந்து அவங்க குடும்ப வாழ்க்கையை எக்காரணம் கொண்டும் பாதிக்காதுன்னு வச்சுக்கிடுவோம். மகரத்தில் உள்ள ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, அவங்க வந்து லவ் பண்ணும் போது ஒரு மாதிரி எல்லாரும் விரும்புகிற ஒரு பொண்ணை இவங்க அப்படியே கொத்தி தூக்கிட்டு வருவாங்க. இவங்க விரும்புகிற பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா, விரும்புகிறாங்க, பேசுகிறாங்க, அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குழுவில் அப்படின்னா, இவங்க அந்த பொண்ணை மட்டும் தனியாக ஒதுக்கி அப்படியே பேசி அவன் நம்பாத, இவனை நம்பாத, அவன் ஒன்றை ஏமாற்றிடுவான், இவன் ஒன்றை ஏமாற்றிடுவான், இப்படியே பேசி அந்த பொண்ணு மனசை கலைச்சி அது உண்மைக்குமே வேறு யாரையாவது லவ் பண்ணிட்டு போகலாம்னு நினச்சிருக்கோம். அப்படியெல்லாம் பண்ண விடாமல் தான் மட்டுமே ரொம்ப யோக்கியன் நல்லவன்ற மாதிரியெல்லாம் சொல்லி அந்த நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு பண்பு. அந்த பொண்ணை வந்து இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. கல்யாணம் முடித்த உடனே இவங்க அப்படியே அந்த பொண்ணை தான் அம்மா அப்பாட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண் வந்து இவங்களுடைய மனைவியாக இருக்காது, அல்லது இவங்களுடைய காதலியாக அந்த டெய்லி ஒரு கேர் எடுத்து போய் எல்லாம் அப்படி பேசுனாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கு பிறகு அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் அந்த பொண்ணு செய்யணும். அப்போ அந்த பொண்ணு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு டக்குன்னு ஒரே நாளில் வந்து அதனுடைய டோட்டல் இது மாறிடும். அதனுடைய எதிர்பார்ப்புகள், அது வந்து என்னென்ன நினைக்குதோ அது எல்லாமே வந்து மாறி போயிடும். அப்போ அதுக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும். என்னன்னு கேட்டால் அதெல்லாம் அவங்க சொல்கிறதான் நீ கேட்கணும் அப்படின்ட்டுருவாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு பெரிய பாடகியாக இருக்கலாம், அல்லது டான்ஸராக இருக்கலாம், ஏதாவது ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டு அல்லது ஒரு ஸ்பீக்கர், இப்போ இப்படி ஊடகத் தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாலாம் இருக்கும். அதுக்கு பிறகு அதுக்கு எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு வந்து அந்த வெளியில் பப்ளிக்கில் இருக்கக்கூடிய அந்த வேலை அதெல்லாம் வந்து பிடிக்காது. இவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும், வீட்டை பார்த்துக்கிடணும், நம்ம மனைவி மக்களை பார்த்துக்கிடணும், நம்ம அம்மா பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கேர்டேக்கர் மாதிரி அதை மாற்றிடுவாங்க பெரும்பாலும். அப்போது சில சமயம் அந்த பெண்ணோ அல்லது அந்த ஆணோ நினைப்பாங்க, அடாடா நம்ம அந்த அங்கே கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இங்கே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்,
அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நல்லவே நினச்சி வந்தோம், இது என்னடான்னா இப்படி வீட்டுக்குள்ளே போட்டு முடக்கிட்டாங்களே. ஆனால் இவன் மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அது முடக்குதல் கிடையாது, அது அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துதல். நீ அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தா நீ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும், உனக்கு பிரச்சனை வரும், நாளைக்கு அவனுக்கும் உனக்கும் இடையில கூட மனஸ்தாபம் வரலாம். ஆனால் இப்போ நான் உன்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து ராஜாத்தி மாதிரி வச்சுட்டேன்ல, இனி பாரு நீ கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கலாம், மகாராணி மாதிரி இருக்கலாம். அப்போ அவங்கள வந்து ரொம்ப வேலைக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க, சந்தேகம் நிறையா இருக்கும், சந்தேகப்படுவாங்க, அதனால் வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். சனி ராசிகளுக்கு வந்து இந்த மகரம் கும்பம் ரெண்டுக்குமே ஒரு மனசுக்குள்ளே சஞ்சலம் இருக்கும். ஒரு சரி தப்பு பண்ணால் தப்பு பண்ணிட்டு போகிறாங்க, பார்ப்போமே என்ன பண்ணுறாங்கன்னு, அப்படிலாம் தோணாது. பண்ணிடுவாங்களோ பண்ணிடுவாங்களோ பண்ணிடுவாங்களோ, அவங்ககிட்ட பேசிடுவாங்களோ இவங்ககிட்ட பேசிடுவாங்களோ, அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு போயிடுவாங்களோ, அல்லது தம்பி தங்கச்சியோட சேர விட்டு அவங்க தங்கச்சி எதுவும் சொல்லி கொடுத்துருவோம், இப்படியே ஒரு மனக்குழப்பம் இருந்து யாரையுமே அந்த ஒய்ஃப்டையும் அண்ட விட மாட்டாங்க, தாங்கிட்டையும் நெருங்கி வர விட மாட்டாங்க. அப்போ எல்லாரையுமே ஒரு டிஸ்டன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. வச்சிருந்து இந்த ஒய்ஃபுக்கு நல்ல அவங்களுடைய தேவைகள்லாம் நிறைவேற்றப்படும், அவங்கள நல்லா ராஜாத்தி மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க ஆசைப்பட்டபடி இருக்க முடியாது. இப்போ அவங்க ஒரு விஜேயா இருக்காங்கன்னா அதுக்கு பிறகு விஜே சிஜே எல்லாம் கிடையாது, வீட்டு ஜே தான், வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், ஹவுஸ் ஒய்ஃப் தான். இல்லை ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்புவாங்க, பிள்ளைங்களோட போயிட்டு பிள்ளைங்களோடையே அந்த அதே ஆட்டோவிலேயே அதே ஸ்கூல் பஸ்ஸில் வர்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு சுதந்திரமாலாம் இருக்க முடியாது. அவங்களுடைய அந்த பழைய இன்ட்ரெஸ்ட், ஒரு பாட்டு பாடுறவங்களோ அல்லது டான்ஸ் ஆடுறவங்களோ அது வரைக்கும் ரொம்ப ரசிச்சிருப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு அதுக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுவாங்க. அந்த கலை அந்த அந்த கலை பற்றி தனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாத மாதிரி இருக்கும். டோட்டலி மாறிடுவாங்க. மாறி அந்த பழைய பெண் ஒரு பறந்துகிட்டு இருந்த சிட்டுக்குருவியை பிடிச்சி அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்ட மாதிரி அடைச்சி போட்டுருவாங்க. இதே மகரம் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆணை எப்படி வச்சிருப்பாங்க? பெண்ணாக இருந்தாலும் இதே நிலைமை தான். அந்த ஹஸ்பண்டை முதல்ல ஆகா ஓஹோன்னு அப்படி ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க, போகிற இடமெல்லாம் அவங்க பின்னாடியே போயிருப்பாங்க. கல்யாணம் முடித்தோடனே அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இந்த வேலை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே 10 to 5 ஜாபுக்கு அனுப்பிட்டு அப்படியே 5 மணிக்கு கையோட கூட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிடுவாங்க. ரொம்ப சந்தேகப்படுவாங்க. மகர ராசி பெண்ணாக இருந்தால் ஹஸ்பண்டு மேலே சந்தேகம்ன்றதை விட பயம் இருக்கும் அவங்களுக்கு. எங்கே நம்ம அந்த பக்கம் போயிடுவாங்களோ இந்த பக்கம் போயிடுவாங்களோன்ற அந்த பயம் இருக்கும். அதனால வந்து இவங்க ரொம்ப பொசசிவ்னு சொல்கிறத விட ரொம்ப கடுமையான சட்டத்திட்டங்கள் வச்சுருப்பாங்க. அது அவங்க சொல்லும் போது அப்படி அதட்டியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க போகிற போக்கில் சொல்லிட்டு போவாங்க. எங்கேயும் தனியாக போக வேண்டாம், வீட்டில் இருக்கிற நேரம் யாரையும் வர சொல்ல வேண்டாம், அம்மா அப்பாவை நம்ம ஞாயிற்றுக்கிழமை போய் ஊரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அப்படின்னா உன் அண்ணன் தம்பி கூட இங்கே வரக்கூடாதுன்னு அர்த்தம். நம்ம லீவ் அப்போ வீட்டில் போய் அம்மா அப்பா பார்த்துட்டு வந்துடுவோம். அப்படி ரொம்ப மென்மையான உத்தரவுகள் தான் போடுவாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு கடுமையான சங்கிலியாக தான் இருக்கும். அவங்க பேசுகிற விதம் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். மகர ராசிக்காரங்க ரொம்ப மென்மையாக பேசுவாங்க. ஆனால் ஒவ்வொன்றும் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கக்கூடிய சட்டங்களாகத்தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அச்சம், அதுதான் காரணம். மற்றபடி வந்து அவங்க கணவனையோ மனைவியோ மகர ராசிக்காரங்க அப்படி ராஜாத்தி மாதிரியே வச்சுக்கிடுவாங்க. என்ன சிறகுகள் மட்டும் வெட்டப்பட்டு தங்க குண்டில் அடைக்கப்பட்டு வெள்ளி கிண்ணத்தில் பால் தரப்படும். இதுதான் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஆகா எப்படி வச்சுருக்கான் பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி இருக்கும். பெரிய வீடு, அப்புறம் அது இது எல்லா வசதியும் இருக்குது, கார் இருக்குது, போக வர்றதுக்கு டிரைவர், அப்படி எல்லாரும் ஆகா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு சிறைப்பறவை மாதிரி இருப்பாங்க. அல்லது ஒரு புல்லாங்குழல் அடுப்பு உதுன மாதிரி ஒரு நல்ல குயிலை இன்னும் காலை ஒடிச்சு பாட சொல்லுகிற உலகம்ன மாதிரி எல்லாம் அப்படி அந்த பெண் வந்து உணர்வாங்க. ஆனால் அதை விட்டு வெளியே போக முடியாது. மற்றபடி அன்பு சிறையாகத்தான் இருக்கும். என்னன்னாலும் அவங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். ஆனால் அவங்க தேவை என்னன்றதை அவங்க சொல்ல முடியாது, அவங்க கணவர் தான் சொல்லுவார். அதுவும் அவங்க தான் டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கூட. அதான் அந்த சிம்ம ராசி மாதிரி தான். அந்த இன்ஸ்கர்ட்ல இருந்து சாரிக்கு ஃபால்ஸ் அடிக்கிறது வரைக்கும் எல்லாம் கணவர் பொறுப்பில் தான் இருக்கும். ஆனால் நல்லா செய்வாங்க, தி பெஸ்ட் தான் கொடுப்பாங்க. பட் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளையும் அந்த மாதிரி நல்லா பார்த்துக்குருவாங்க. பிள்ளைகளுக்கான பிளான்ஸு
அது ஒன்றா படிக்கும் போதே இது வந்து +2 வரைக்கும் இந்த ஸ்கூல் படிக்கணும், அப்புறம் இந்த காலேஜில் சேர்க்கணும், அப்புறம் இந்த நாட்டுக்கு அனுப்பணும், இங்கே இத்தனை வருஷம் இருக்கணும், எல்லாம் பிளான் பண்ணிடுவாங்க. டே 1 அவங்க வந்து அவங்களுடைய பிளானிங் படி ஒவ்வொன்றா நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு காலேஜ், இந்த காலேஜில் சேர்க்கணுமா கிரைஸ்ட் காலேஜ், அந்த காலேஜில் வந்து இப்போ இந்த பிரின்சிபல் இப்போ என்ன கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் மாறுதா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே பிள்ளை 5ஆப்போ 8ஆப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க எந்த காலேஜில் சேர்க்கணும்னு நினச்சாங்களோ அந்த காலேஜ் ஹிஸ்ட்ரியை டெய்லி அது பற்றி வர்ற நியூஸு, ஒவ்வொரு வருஷமும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற கோர்ஸ் எல்லாம் இவங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுவாங்க. அதனால அந்த பிள்ளைகளுக்கான திட்டங்கள் ரொம்ப பெர்ஃபெக்டாக போய்கிட்டு இருக்கோம். அம்மா அப்பா, அந்த அப்பா அல்லது அம்மா மகர ராசிக்காரங்க அம்மானா அம்மா, அப்படி ஒன்றொன்னா அந்த ஒய்ஃபுக்கு உரியது என்னென்ன, அந்த பிள்ளைங்களுக்கான அந்த என்னது இந்த பணம் போட்டு வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்டாக அந்த மாதிரி போட்டு வைக்கிறது எல்லாம் பிளான் பண்ணி எல்லாருக்காகவும் சிந்தித்து எல்லாருக்காகவும் செயல்பட்டு. ஆனால் அந்த குடும்பத்துக்கு ஒரு மூளை தான், அது இவங்களா தான் இருக்கணும். இவங்க சட்டத்திட்டப்படி எல்லாம் நடக்கும். இவங்களுக்கான எந்த ஜாதகம் வந்து எந்த ராசிக்காரங்க பொருந்தி போவாங்க திருமண வாழ்க்கை? இவங்களுக்கு வந்து ரிஷபம் கன்னி அது ரெண்டும் வந்து பொருந்தி போகும். ஏன்னா ரிஷபமும் சைலண்ட்டாக இருக்கும். சார் நமக்கு என்ன, யாரோ நம்ம திட்டம் போடுறாங்க செய்கிறாங்க, நமக்கு எல்லாம் ஓகே தானே, அவங்க நல்லது தானே செய்கிறாங்க, நம்ம என்னத்துக்கு வெளியே போகணும், வேலைக்கு போகணும் வரணும், நமக்கு இந்த வேலையே போதும், ஏதோ போனோமா வந்தோமா ஒரு கவர்மெண்ட் சம்பளம் கிடச்சிது அப்படின்ட்டு அவங்களும் நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்துக்குருவாங்க. இவங்களுடைய திட்டங்களுக்கெல்லாம் இணங்கி போகக்கூடியவர்கள், இவங்களுடைய ஆளுமையை முழுமையாக ஏற்றுக்கொள்பவர்களாக ரிஷபராசி பெண்கள் இருப்பாங்க. கன்னியா ராசிக்காரவங்களும் அப்படித்தான், 3 மண்ணு ராசி, அதை ஒன்று தெரிஞ்சுக்கிடணும். கன்னியா ராசிக்காரவங்களும் மகர ராசிக்காரவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய திட்டமிடுதல் இது எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணுவாங்க. காரணம் அவங்க நல்லது தானே செய்கிறாங்க, அப்புறம் நம்ம என்னத்துக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அவங்க செய்கிறது எல்லாமே நம்ம குடும்பத்தினுடைய நன்மைக்கு தான் செய்கிறாங்க, அப்போ நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்குன்னு ஒரு சுய விருப்பு வெறுப்பே வேண்டாம், ஒரு வீட்டுக்கு ஒரு மூளை போதும், அவங்களே நமக்காக சிந்திக்கிறாங்க செயல்படுறாங்க, நம்ம அதுக்கு வேண்டிய ஒத்துழைப்பு கொடுப்போம்னு அவங்க ஃப்ரம் டே 1 அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. கணவர் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டாங்க. அதனால வந்து அந்த 3 ராசியும் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஓகே, எந்த ராசி உங்களுக்கு செட்டே ஆகாது லைஃப் லாங்? மேஷம் மகரம் செட்டே ஆகாது. ஏன்னா அந்த மேஷராசியோட வேகம் வந்து மகர ராசியினுடைய அந்த மந்த குணம், சனிக்குரிய மந்த குணத்துக்கு கொஞ்சம் கூட பொருந்தாது. இன்னொன்று மேஷராசிக்காரங்க வந்து எக்ஸ்ட்ரோவர்ட், அவுட்வர்ட் ஸ்பீக்கிங், எல்லாத்தையும் உடனுக்குடனே எல்லார்ட்டையும் சொல்லி ஒரு ஃபோன் போட்டு 10 பேர்கிட்ட கான்ஃபரன்ஸ் கால் போட்டு சொல்லுவாங்க என்னத்தையாவது வீட்டு விஷயத்த. இவங்க வந்து இடியே விழுந்தாலும் ஏதோ சத்தம் கேட்டுச்சே இடியா அப்படின்வாங்க, அதை அலட்டிக்கவே மாட்டாங்க, வெளியில மூச்சே விட மாட்டாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் சுத்தமா செட் ஆகாது. அதனால அது வந்து ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக போயிடும். ரொம்ப இந்த மகர ராசிக்காரங்க ரொம்ப அசிங்கமாக மேஷராசிக்காரங்களை பேச, மேஷராசிக்காரங்க சாபம் விட, அவங்க என்னத்தையாவது கெட்ட வார்த்தையில் கண்ட மணிக்கு பேச, ரெண்டும் நாரி நசத்து கேவலப்பட்டு போயிடுவாங்க. ஓ, மேரேஜ் லைஃப்ல போனாலுமே இப்படித்தான். ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்க முடியாது போலயே. ஃப்ரெண்ட்ஷிப்பாக வேணா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் அப்படியெல்லாம் இருக்கலாம். ஏன்னா அதில் வந்து கமிட்மெண்ட்டே இருக்காது, இவங்க பேச்ச அவங்க கேட்கணுன்றதே இருக்காது. இவங்க யாராவது ஒருத்தர் பேச்ச ஒருத்தர் கேட்கணும், கேட்டு ஆகணும், அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும்ன்ற நிலை வந்துச்சுன்னா 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய டோட்டல் இன்ட்ரெஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்க மகர ராசிக்காரங்க எதுவும் முடிஞ்ச பிறகு தான் சொல்லணும், நம்ம பிளான் பண்ணும் போதே சொல்லக்கூடாது. வீடு கட்டணும்னா வீடு கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் அப்பந்தான் போய் நம்ம வந்து இன்விடேஷன் கொடுக்கணும். ஆனால் மேஷராசிக்காரங்க நாங்கள் வீடு கட்ட போகிறோம், நாங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணிட்டோம், ஒரு நல்ல இன்ஜினியர் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டுருவாங்க. ஏம்மா அதுங்குள்ளே போய் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை வச்சு கட்டலாம்னு நான் சொன்னேன்ல, இருக்கட்டும் நம்ம இன்னும் 4 பேர் நல்ல இன்ஜினியர் கிடைக்குதான்னு பார்ப்போம், அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஐயோ வேணா ஊர் பூரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ருவாங்க. அதனால இவங்க வந்து ஸ்டெப் 1 2 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இவங்க முடிச்சு சாவி வாங்கி எல்லாருக்கும் இன்விடேஷன் அடித்து வரும்போது தான் கதவை திறந்து வீடுன்னு காட்டுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதனால இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், இவங்க இன்ட்ரோவர்ட்ஸ், யாரையும் நம்ப மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிடுவாங்க. அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், அவங்க உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் நம்புவாங்க, எல்லாரையும் நல்ல வேணுவாங்க.
இன்னொன்று எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. பெரிய ரகசியம்லாம் இருக்காது. அவங்க எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடியவங்க. இவங்க வீட்டு விஷயத்தை ஃபுல்லாக அங்கே ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஒப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் என்ன இருக்குது, நடந்தது தானே நான் சொன்னேன்னு கூலாக சொல்லுவாங்க. இவங்களுக்கு அது பெரிய அவமானமாக இருக்கும். ஐயோ நம்ம வீட்டு விஷயம்லாம் வெளியே போயிருச்சே, ஒரே ஃபோன் காலில் 10 பேர்கிட்ட சொல்லிட்டாளேன்னு நினைப்பாங்க. அதனால இவங்க 2 பேருடைய இன்ட்ரெஸ்ட்டு, இவங்க 2 பேருடைய பிளான்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அது வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஓகே. மகரத்துக்கு வேற எந்த ராசி கூட செட் ஆகாது? தனுசு, சிம்மம் இவங்களும் செட் ஆவாங்களா? செட் ஆகாது. அந்த நெருப்பு ராசி கூட எது கூடயும் செட் ஆகாது. செட் ஆகாது. ஏன்னா இவங்களுடைய அந்த நேச்சருக்கு இவங்க வந்து ரொம்ப அமைதியாக, அது என்னது, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க மகர ராசிக்காரங்க. ரொம்ப மென்மையாக பேசுவாங்க. அவங்களுக்குள் ரொம்ப நல்ல லிசனர்ஸ் மகர ராசிக்காரங்க. இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே இவங்க பேச்சை நம்ம கேட்க போகிறது இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் 40 நிமிஷம் பேசுவீங்க, அவங்க அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் 41வது நிமிஷம் என்ன நினைப்பீங்க, நம்ம சொன்னதெல்லாம் நல்லா கேட்டுட்டாங்க, நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கோம், அப்போ நான் அதுபடி செய்வாங்கன்னு நினைப்பீங்க. அவங்க 41வது நிமிஷம் என்ன சொல்லுவாங்க, சரி நான் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. பின்ன எதுக்கே உட்காந்து இவ்வளோ நேரம் என்னைய தொண்டை தண்ணி வாங்கினேன், மூச்சு உட்காந்து பேசியிருக்கனே அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு லைன் பேச பேச இவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இது இவங்களுக்கு நன்மை தரக்கூடியது, இதில் நம்மளை இழுத்து விடுறாங்க, இவங்க சொல்கிற இன்ஜினியர்கிட்ட வீடு கட்டக்கூடாது, அந்த ஆளுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஆள் செங்க காலவாசல் வச்சுருக்கு, அவனுக்கிட்ட போய் செங்க வாங்குவான், அது அவனுக்கு லாபம், நமக்கு இல்லை, இப்படியே ஒரு 10 கம்ப்ளைண்ட் எழுதிடுவாங்க மனசுக்குள்ள. ஆக இந்த ஆள் பேச்சை கேட்கவே கூடாது. அதான் யாரையும் நம்ப மாட்டாங்கன்னு. நீங்கள் ஒரு 10 நல்ல பாயிண்ட் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவங்க 10 குற்றச்சாட்டு எழுதி வச்சுருப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சுருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்க என்னென்னா நல்ல லிசனர், நல்லா லிசன் பண்ணுவாங்க. தனக்கு ஒப்புதலே இல்லைன்னா கூட உட்காந்து பொறுமையாக கேட்டுட்டு, நீங்கள் என்னென்ன வகையில் சுயநலமாக சிந்திக்கிறீங்க, இவங்களை பயன்படுத்திக்க பார்க்குறீங்க அப்படின்றத பற்றி ஒரு பெரிய தீசிஸே எழுதி மனசுக்குள்ளே கையெழுத்து போட்டு வச்சுக்கிடுவாங்க, ஒரு கவரில் போட்டு முத்திரை போட்டு. அடுத்த தடவை உங்களை பார்க்கும் போதெல்லாம் இவங்க நம்மகிட்ட வந்து ஒரு இன்ஜினியரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன்ட்டு நம்மகிட்ட ஒரு 2 லட்ச ரூபா ஆட்டையை போட பார்த்தாங்க, நம்ம நல்ல வேலை புத்திசாலித்தனமாக பிழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு அவங்க வந்து தன்னைத்தானே பாராட்டிக்கிடுவாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தில் வந்து கயவர்கள் சூழ் உலகமாக இருக்குது, இவங்க ஒவ்வொருத்தர்லேருந்து நம்ம ரொம்ப கவனமாக நம்மளை காப்பாற்றிக்க வேண்டியது இருக்குன்ட்டு அவங்க வந்து தன்னைத்தானே இன்னும் கூர்மைப்படுத்திக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறனால அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதுனால பெரிய நன்மை ஒன்றும் விளைய போகிறதில்ல. யார் பேசினாலும் அவங்க முதல்ல ஜட்ஜ்மெண்ட் எழுதிடுவாங்க, அப்புறம் தான் ஆர்கியூமெண்ட்டு. அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க. இவங்களுக்கான நட்பு வட்டம் எப்படி இருக்கும்? ஏன்னா மனைவியவே இந்த அளவுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது இவங்க வந்து இவ்வளவு சந்தேகப்படுவாங்கன்னு உலகத்தில் யாருக்கும் தெரியாது. இவங்க எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்கன்னு தான் தோணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் யாரையும் இவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நம்புவாங்க. ஏன்னா இவங்க மனசுக்குள்ளே இருக்க சந்தேகம் வெளியில் தெரியவே தெரியாது, இவங்க எதையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு இருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஊர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. எல்லார் வீட்டு நல்லது கெட்டதுக்கும் போவாங்க, ஃபேமிலியாக போவாங்க, பிள்ளைகளோட போவாங்க. அதனால் இவங்களை பார்த்து வந்து இவங்க நம்மளை நம்பலைன்னு யாருமே சந்தேகப்படவே முடியாது. இவங்க எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க, ஆனால் அந்த உலகத்தில் யாரும் ஒரு மனிதன் கூட அவங்கள சந்தேகப்பட மாட்டாங்க. இவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து ரொம்ப அன்பாக பாசமாக நல்ல பெரிய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. பெரிய கிஃப்ட் கொடுப்பாங்க, பெரிய அளவில் எதுனாலும் செய்வாங்க, பாராட்டுவாங்க. அந்த மாதிரி பரிசு கொடுக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ ஒரு வீட்டுக்கு போனால் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல நல்ல கிஃப்டாக வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே ஹாப்பியாக தானே இருக்கும். இவங்க வந்து நம்ம மேலே சந்தேகப்படுவாங்கன்னு அவங்க நண்பர்கள் யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்க எல்லார் மேலேயுமே ஒரு செக் வச்சுருப்பாங்க. யாரையுமே 100% அல்லது 90% நம்ப மாட்டாங்க. இவங்களுக்கு தேவைன்னா நம்மகிட்ட வந்து பழகுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருப்பாங்க. இப்போ அந்த மகர ராசிக்கு வந்து பொருந்தாத ராசிகளில் நம்ம இப்போ மேஷம் எப்படி பொருந்தாதுனமோ அதே மாதிரி இந்த சூரியன் சந்திரனுடைய ராசிகளும் பொருந்தாது. சிம்மம், அப்புறம் வந்து இது கடகம். இப்போ கடகம்லாம் அமைதியான ராசி தான். இந்த
மகரத்துக்கு மேட்ச் ஆகக்கூடிய ராசி. ஏழாம், ஆனால் என்னன்னா 7ஆம் பொருத்தம்னுவாங்களே அப்படி. கடகம் வந்து அப்படியே நம்பிரும் முழுக்க முழுக்க. இப்போ மகர ராசி ஆண் அல்லது மகர ராசி பெண்ணுனா இவங்க தான் தெய்வம்னு நம்பிடுவாங்க. அப்படி நம்பக்கூடியவங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு பிட்டு கூட அவங்கள நம்ப மாட்டாங்க. அப்போ வந்து அந்த திருமண வாழ்க்கை வந்து சரிப்படாது. கடகம் வந்து தன்னை ஒரு தாய் மாதிரி நினச்சிக்கிட்டு மகர ராசி கணவனை வந்து ஒரு பிள்ளை மாதிரி நினைப்பாங்க. அல்லது கடகராசி ஆணாக இருந்தால் அந்த மகர ராசி பெண்ணை தன்னுடைய பிள்ளை மாதிரி நினச்சி ஒரு தாய் பாசம் தந்தை பாசத்தோடு நினைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து கணவரை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சந்தேகப்படும் போது ஒரு தகப்பனை சந்தேகப்படுற மாதிரி, ஒரு பெத்த தாயை சந்தேகப்படுற மாதிரி அவங்க நினைப்பாங்க கடகராசிக்காரங்க. நம்ம எவ்வளவு உறுத்தா இருக்கோம், நம்மளை போய் இவ சந்தேகப்படுறாளே அப்படின்னு. அதுக்கு காரணம் இவங்க மகர ராசி சந்தேகப்படுறது காரணம் அந்த சனின்றனால தான். சனி இருக்கிறனால, சனியினுடைய ராசின்றனால அது யார் மேலேயும் ஒரு முழு நம்பிக்கை வர வைக்காது. எல்லார் மேலேயும் ஒரு சின்ன ஒரு அதாவது நம்மளை வந்து ஏமாற்றி இவங்க வேலை வாங்குறாங்க, நம்மளை ஏமாற்றி இவங்க நம்மகிட்ட காசு பறிக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இவங்க ஒர்க்கராக இருந்தால் நம்மளை ஏமாற்றி ஒரு காப்பி வாங்கி கொடுத்துட்டு பற்றியா 1/2 மணி நேரம் நம்மகிட்ட வேலை வாங்கிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு நல்லது செஞ்சாலும் கூட, ஐயோ நேரம் ஆச்சா, நீ கிளம்பலையா, இன்னும் வேலை இருக்கா, சரி இந்தா காஃபியை குடிச்சிட்டு வேலையை பாருன்னு சொன்னால் பற்றியா ஒரு காப்பியை கொடுத்து நம்மகிட்ட 1/2 மணி நேரம் வேலை வாங்கிட்டான். அந்த நெகட்டிவாக தான் திங்க் பண்ண தோணும். அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சாலுமே இது நமக்கு செஞ்ச நல்லது இல்லை, அவங்களுக்கு உரிய நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த கடகராசிக்காரவங்களுக்கு அது தாங்கிக்கவே முடியாது. அவங்க முழுக்க முழுக்க நம்புகிறவங்க, அவங்களால வந்து இது தாங்கிக்கவே முடியாது. அப்போ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் தான், திருமண ஒப்பந்தம் முறிஞ்சு போயிடும். அது மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கும் சில நேரங்களில் அப்படி வந்துடும். இந்த சிம்ம ராசி மகர ராசி சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து 6க்கு 6 8 இருக்கும். அப்போ அந்த 6 8ன்னு வரும்போது நம்ம வந்து சஷ்டாஷ்டமம்னுவோம். 6க்கு 8 ராசியாக வந்துச்சுன்னா சில நேரம் அது ருணபந்தம்னுவாங்க. ருணபந்தம்னா முன் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கடன், நம்ம கர்மா வந்து இந்த தரத்துல நம்ம ருணோ ரோகம் பிணி பீடைன்னு சொல்கிறோம்ல, ருணம்னா கடன். அது ருணபந்தம்னா ஒரு கடன் பந்தம், கடனால் ஏற்பட்டது. போன ஜென்மத்தில் நம்ம தீர்க்க முடியாத கடனை இந்த ஜென்மத்தில் வந்து தீர்க்கிறோம். அதை வந்து சட்லாட்டம்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக வீட்டில எல்லாம் ஒரே சட்லாட்டமாக இருக்குது, ஒரே சட்டாட்டமாக இருக்குதுன்னா சஷ்ட அஷ்டம் 6க்கு 8 இருந்தால் அந்த மாதிரி ராசிகள் வந்து எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், அவங்களுக்குள்ள பொருந்தவே பொருந்தாது. அப்படி இருந்துச்சுன்னா சில நேரங்களில் வந்து ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ 7க்குடையவனோ 9க்குடையவனோ வலுவாக இருந்தால் சண்டை போட்டுக்கிட்டே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஆனால் தினம் சண்டை போடுவாங்க, ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருப்பாங்க. இப்போ நம்ம பேசாமல் ஒரு வீட்டில் இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். 2 பேரும் பேச மாட்டாங்க, ஆனால் லைஃப் லாங் ஒன்றா இருக்கும், பெரிய சண்டைன்னு இருக்காது. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து ஒரு தாம்பத்தியம் இல்லாமல், இல்லை ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல், இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 15 வருஷம் ஆச்சு எங்களுக்குள்ள அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே அன்பாக தான் இருப்பாங்க, எல்லா வேலைகளும் அன்பாக நடக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள தாம்பத்தியம் இருக்காது, பேச்சுவார்த்தையும் இருக்காது. ஒரு சில வீடுகளில் பேச்சுவார்த்தை இருக்காது, ஒரு சில வீட்டில் பேசுவாங்க ஆனால் தாம்பத்தியம் இருக்காது. இப்போ இந்த மாதிரி சஷ்டாஷ்டம்னா சண்டை 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 சண்டை, போராடின வீடு புறையோடி போகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்நேரமும் சண்டை இருக்கும். அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டாங்க. இப்போ இந்த மிதுனம் கன்னியா ராசிக்காரவங்களாம் பிரியவே மாட்டாங்க. இந்த மகரங்க கும்ப ராசிக்காரவங்களும் பிரியவே விட மாட்டாங்க. இப்போ இந்த மகரம் மேஷம்லாம் இருந்தால் செட் ஆகாது அவங்களுக்குலாம், ஆனால் பிரியவும் முடியாது. எல்லாம் டைவர்ஸ்க்கெல்லாம் பேசி சரி அப்படின்னு ஒரு இது மியூச்சுவல் கொடுப்போம், அல்லது 3வது வாய்தான்னு வரும்போது வந்து சமாதானம் பேசுவாங்க. அப்புறம் அது அந்த கேஸ் வாபஸ் ஆயிரும், இல்லைன்னா எக்ஸ்பார்ட்டி ஆயிரும். அப்புறம் திரும்ப அதையே சண்டை போடுவாங்க, திரும்ப டைவர்ஸ்க்கு போவாங்க. திரும்ப இவங்க வந்து அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. அப்புறம் அந்த டைவர்ஸ் கேன்சல் ஆகும், திரும்ப சண்டை வரும். இப்படியே இவங்க வந்து டைவர்ஸும் கொடுக்க மாட்டாங்க, சேர்ந்தும் வாழ மாட்டாங்க. இல்லை இந்த மாதிரி 6க்கு 8 ராசிகளாக வந்து அமைஞ்சிச்சுன்னா 2 பேரும் வந்து சண்டை போடுவாங்க சண்டை போடுவாங்க சண்டை போடுவாங்க, சண்டை போட்டுக்கிட்டே லைஃப் லாங்காக இருப்பாங்க. வயசான காலத்தில் சிலர் சண்டை போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? தாத்தா பாட்டி ஒருத்தர் அசிங்க அசிங்கமாக திட்டிக்கிட்டு ஒரு மாதிரி எல்லாம் ஏதாவது ஒன்று திட்டிக்கிட்டு, குழம்பு சரியில்லை சோறு சரியில்லைன்னு தட்டி விட்டு
அந்த மாதிரிலாம் சண்டை போடுவாங்க. ஆனா அப்புறம் திரும்ப எல்லாத்தையும் தொடச்சு கிடச்சி எடுத்துட்டு பேசாம இன்னொரு காப்பியை போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு பக்கத்துல உட்காந்துருப்பாங்க அந்த பாட்டி. ஆமா. அந்த மாதிரி இவங்களுக்குள்ள எப்பவும் சண்டை வரும். ஆனா பிரிய மாட்டாங்க. இப்படியெல்லாம் இந்த 6 கெட்டுடைய இது வரும்போது அது ஏதோ முன்ஜென்ம பந்தம் அப்படின்ட்டு ருண பந்தம்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும். அதனால மகர ராசிக்கார ஒரு கணவனோ மனைவியோ அமைந்தால் அதை அப்படியே 100% கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அவங்களே நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்திருவாங்க. அந்த குடும்பம் இல்லை, அந்த மனைவியோ கணவனுடைய குடும்பம் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் உலகத்துக்கே நன்மை செய்வாங்க. ஆனா அவங்க செய்யறதை எதிர்த்து கேள்வி கேட்டா இல்லை இது தப்பு அப்படின்னு சொன்னா அதோட நமக்கு 7 பிடிச்சிச்சின்னு அர்த்தம். அதுக்கு பிறகு பிரச்சனை 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 ஓடிக்கிட்டே இருக்கும். யாராவது ஒரு ஆள் மண்டையை போடுற வரைக்கும் பிரச்சனை ஓடும். அதுக்கு பிறகுதான் அப்பாடா இவன் செத்த நாளும் இல்லை நான் அழுத நாளும் இல்லைன்னு தினம் சண்டை போட்டு அப்புறம் செத்த பிறகு ஐயோ சண்டை போட ஆள் இல்லையேன்னு நினைப்பாங்க. இருந்தாலாவது என்னத்தையாவது இந்த மனுஷன் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப பாரு வீடு அமைதியா இருக்குது, ஒரு அரைக்காப்படி ஜீவன் இல்லாம இந்த வீடே அமைதியா போச்சுன்னு அந்த பாட்டிமாக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்.